Blossom Petals channel. Hi viewers, welcome to Blossom Petals channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா குழந்தைகளோட இம்யூனிட்டி அதிகரிக்கிறதுக்காக ஒரு கஷாயம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ நம்ம குழந்தைங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கணும் அப்படிங்கிறது எல்லா அம்மாக்களுக்கும் ஒரு பெரிய சவாலாக இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அது ரொம்ப அத்தியாவசியமான ஒன்றாகவும் மாறி போயிடுச்சு. அதனால் நம்ம என்ன செய்யணும்னா குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிற பொருட்களாக பார்த்து கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கான ஒரு கஷாயம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருள் என்னெல்லாம் சொல்லிட்டு பார்த்துடலாம். 1 ஸ்பூன் கருஞ்சீரகம் எடுத்துக்கோங்க. இது இந்த மாதிரி கடையில் கேட்டாலே கிடைக்கும். கருஞ்சீரகம் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 1 ஸ்பூன் மிளகு, அப்புறமா ஒரு கைப்பிடி அளவு வேப்பிலை, அப்புறம் கொஞ்சமாக கொய்யா இலை, அடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் நம்ம கொஞ்சம் இனிப்புக்காக கொஞ்சம் கருப்பட்டி சேர்த்துக்கலாம். பனங்கற்கண்டு வச்சுருந்திங்கன்னா பனங்கற்கண்டு கூட சேர்த்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதை என்ன செய்யலான்னா ஒரு பாத்திரத்தில் 2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கஷாயம் அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நம்ம ஊற்றுற தண்ணியை பாதியாக வற்றணும். இப்போ 2 கப் தண்ணி ஊற்றுறோன்னா 1 கப்பாக கம்மியாகணும். அதே மாதிரி 3 கப் ஊற்றுனீங்கன்னா 1.5 கப்பாக கம்மியாகணும். அதுதான் இப்போ நான் ஒரு 3 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். அப்போ தான் அந்த கஷாயத்தோட எஃபெக்ட் எல்லாமே உள்ளே இறங்கியிருக்கும். இப்போ நம்ம என்ன செய்யலைன்னா இதில் இந்த கொய்யா இலையை நல்லா கழுவி தான் எடுத்து வச்சுருக்கேன். அதை பிச்சு போட்டுக்கலாம். அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற வேப்பிலையும் போட்டுடலாம். மஞ்சள் தூள், அப்புறமா இந்த மிளகு மட்டும் லைட்டாக இடித்து போட்டுக்கலாம். கருஞ்சீரகத்தை போட்டுக்கலாம். மிளகு மட்டும் கொஞ்சம் தட்டி போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த காரம் நல்லா உள்ளே இறங்கும். மிளகு மட்டும் லைட்டாக தட்டிக்கும். லேசாக தட்டிக்கிட்டிங்கன்னா அந்த காரம் உள்ளே இறங்கிறதுக்கு நமக்கு சரியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி லைட்டாக தட்டி போட்டுக்கலாம். போட்டோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருப்பட்டியும் ஒன்று சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ நல்லா கொதிக்க விடலாம். இப்போ இதை என்ன ஆகும்னா நான் சொன்ன மாதிரி இப்போ 3 கப் நான் தண்ணி ஊற்றிருக்கனால எனக்கு 1.5 கப்பாக நல்லா வற்றி வரணும். இப்போ இதை என்ன செய்யலைன்னா உங்கள் குழந்தைக்கு ஒரு 2 வயசு குழந்தையாக இருந்தாங்கன்னா ஒரு 2 சங்கு ஊற்றலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. குழந்தைங்களுக்கு ஒரு 2 சங்கு நல்லா ஊற்றி விடலாம். இப்போ கொஞ்சம் பெரியவங்கன்னா ஒரு 3/4 கிளாஸ் குடிக்கலாம், ஒன்றும் செய்யாது. அதை விட ஒரு 13 வயசு 12 வயசு பிள்ளைங்களாக இருந்தாங்கன்னா ஒரு 1/2 கப் இது கொடுக்கலாம். இது கொடுத்திங்கன்னா குழந்தைங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா அதிகமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இதை கொடுத்துட்டு ஒரு 1 மணி நேரத்துக்கு அப்புறமா குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுங்க. யார் பெரியவங்களாக இருந்தாலும் அப்படி தான். இப்போ நீங்களே குடிச்சிங்கன்னா ஒரு 1 மணி நேரத்துக்கு அப்புறமா சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும். இப்போ இது நல்லா கொதித்து தண்ணி வற்றட்டும். வற்றின பிறகு காட்டுறேன். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சு கொதிக்க விட்டிங்கனாலே போதும், நல்லா வற்றிரும். இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்லா வடிகட்டி எடுத்துக்கிட்டோம். இப்போ இது பெரியவங்க நான் சொன்ன மாதிரி பெரியவங்களாக இருந்தாங்கன்னா ஒரு கப் கொடுக்கலாம். சின்ன பிள்ளைங்களுக்குன்னா ஒரு 1/2 கப் கொடுங்க. ஒரு 2 வயசுக்குள்ளே ஒரு 5 வயசு வரைக்கும் குழந்தைங்கன்னா ஒரு 2லேருந்து 3 சங்கு வரைக்கும் ஊற்றுங்க, ஒன்றும் செய்யாது. இதை குடிச்சிட்டு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி மட்டும் குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுங்க. இப்போ ஃபீட் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா ஒரு 6 மாதம் குழந்தை வச்சுருக்கீங்க, ஃபீட் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் குடிச்சிக்கலாம். குடிச்சிட்டு குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணால் போதும், அது குழந்தைங்களுக்கு போகும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு வாரத்தில் ஒரு 2 வாட்டி அந்த மாதிரி போட்டு குடிச்சிங்கன்னா
உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கும். ஏன்னா நம்ம இதில் வந்து கரிஞ்சீரகம், மிளகு, வேப்பிலை இதுதான் சேர்க்குறோம். எல்லாமே நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய பொருட்கள் தான். அது வந்து குழந்தைங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே வீவர்ஸ், இன்னொரு அழகான டிஷ்ஷோட இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதுவும் டிஷ் இல்லை டிப்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து குட்டி பிள்ளைங்களுக்கு ஸ்டடி ரிலேட்டடாக ஒரு சேனல் வந்து ஆரம்பிச்சிருக்கோம், குட்டி டீச்சா அப்படின்னு சொல்லிட்டு. அதோட லிங்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை வந்து எங்கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு அழகான டிஷ்ஷோட இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.